வணக்கம். கொஞ்சம் லைட்டா படபடப்பா இருக்கு. ஒரு 10 செகண்ட். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களை அன்பு மலையால் நனைய வைத்த திரு அன்புச்செழியன் அவர்களுக்கு எங்கள் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு வர்ணன் படத்துக்காக எப்பவுமே உறுதுணையா இருந்தது திரு ராதாரவி அவர்கள், சரண்ராஜ் அவர்கள், நடிகர்கள், நடிகைகள் மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும் முக்கியமா இந்த படத்தை இங்க கொண்டு வந்து நிக்கிறதுக்கு எங்களோட குடும்பத்தாரோட சப்போர்ட் நிறைய இருந்திருக்கு. எங்கன்னா நான் மட்டும் சொல்லல, இயக்குனர், நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, ஒரு லைட்மேன்ல இருந்து வரைக்கும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்தாருக்கும் எங்களோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். படத்தை எடுத்து முடிச்சிட்டோம், கதை எழுதி முடிச்சாச்சு, திரைக்கதை பவுண்டு ரெடியா இருக்கு. இயக்குனரோட அப்பா வந்து அன்பன் என்கிட்ட கூப்பிட்டு போய் நிப்பாட்டுறான். நாங்க பவுண்டெல்லாம் கொடுத்தோம், பார்த்துட்டு கதை நல்லா இருக்கு தம்பி, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிட்டு வந்துட்டோம். சரி, ஓகே, இன்னைக்கு நமக்கு ஒரு விடிவு காலம் வந்துடும் அப்படின்னு. வந்த பதில் என்னன்னா, பசங்க கொஞ்சம் சின்ன பசங்களா இருக்காங்க, கொஞ்சம் முடிச்சுட்டு வர சொல்லுங்க, நம்ம அதுக்கப்புறம் உதவி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. என்னடா நம்மள சின்ன பசங்கன்னு சொல்லிட்டாங்களே, நம்ம ப்ராப்பரா, ஏன்னா MBA மீடியா படிச்சிருக்கோம், நம்ம அதுபடி புக்கு படி பண்ணிட்டு வந்திருக்கோமே, பவுண்டெல்லாம் பக்காவா ரெடி பண்ணியிருக்கோம், ப்ரீ ப்ரொடக்ஷன் கரெக்டா பண்ணியிருக்கோம், இப்படி நம்மளை சொல்லிட்டாங்களேன்னு ஒரு வருத்தம். சரி, பெரியவங்க என்னதான் இருந்தாலும் சொல்றாங்க, அதுபடி நம்ம முடிச்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படத்தை முடிச்சுட்டு வந்தோம். ஆனா அப்பதான் புரிஞ்சிச்சு அண்ணன் ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னு. நாங்க முடிச்சுட்டு வந்தோம்னு நான் நினைச்சது ஒரு பெரிய மலை ஏறிட்டோம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா திருவண்ணாமலையில ஒரு 14 கிலோமீட்டர் கிரிவலம் தான் வந்திருக்கோம், மலையெல்லாம் ஏறவே ஆரம்பிக்கல. அப்ப மலை உச்சியில இருக்கிற ஒருத்தர் சொல்றப்போ கேட்டுக்கிறது கரெக்ட் தானே. அதனுடைய பலன் என்ன அப்படின்னா, அங்க நின்றுட்டு இருந்தோம், இன்னைக்கு நாங்க இங்க நிக்கிறோம். ரொம்ப நன்றிண்ணே. இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் சொன்னாரு, இந்த டப்பான்னு ஒரு கேரக்டர் இருக்கு, வில்லன் கேரக்டர், அது நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஜாலி அப்படின்ட்டு இருந்துச்சு உள்ளுக்குள்ள, ஆனால் வெளியே காமிச்சிக்கல அதை. ஸோ அப்படியே ஆரம்பிச்ச ஜேர்னி தான். அண்ட் அதுக்கப்புறம் இன்னைக்கு இங்கே வரைக்கும் வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ என்னோட ஹோல் டீம் எல்லாருக்கும் இங்கே தேங்க்ஸ். அண்ட் எங்களுக்கு டே 1லேருந்து சப்போர்ட் அண்ட் கைடன்ஸாக இருக்கிறாரு அன்பு சார். அவர்கிட்ட போயிட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் புக்கையும் எங்கள் டைட்டிலையும் வாங்கி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ஜேர்னியை. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு ஃபினிஷிங்கும் அவர் மூலியமாக தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிரேசிங் திஸ் ஈவெண்ட். அண்ட் தேங்க்யூ போபோ சசி ப்ரோ, கோலார்னு ஒரு கேங்ஸ்டர் சாங் எனக்காக டப்பா தீம் மியூசிக்லாம் போட்டிருக்காரு வில்லனுக்கு. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர் எல்லாருக்கும். தினேஷ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், அவரை பற்றி ஒன்று சொல்லணும். கிளைமேக்ஸ் ஃபைட் பார்த்தீங்க எல்லாரும், அது ஒரு பெரிய வாட்டர் டேங்க் 100+ ஃபீட்டு. ஸோ அங்கே வந்துட்டு ஃபைட் கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே போய் பார்க்குறேன் கீழே இருந்து மேலே, ஓஹோ இதுவா அப்படின்ட்டு. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் மேலே போயிருக்க ஒரு 120 ஃபீட் கிரேன் ஒன்று வர வச்சிருந்தாரு. அதோட ஆர்ம் ஃபுல் எக்ஸ்டென்ஷனில் இருக்குது, 120 அடி. அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. கிரேன் வந்து கீழே இருக்க பொருள்லாம் மேலே ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அப்புறமா மாஸ்டர் வந்து ஃபைட் கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த WWEல கோல்டு பர்க்னு ஒருத்தர் இருப்பார், இந்த காலர் போன வச்சு தூக்குவார் அந்த இடிச்சு, அந்த மாதிரி ஒன்று சொன்னார். 2 பேரும் தொங்குவீங்க, அங்கேருந்து ஒரு ஃபால் எடுக்க போகிறோன்னு. என்னது ஃபாலா அப்படின்னு ஒரு ஷாக்கு தான் இருந்துச்சு. ஆனால் அது எடுக்க முடியாமல் ஆயிடுச்சு எங்களால், அன்ஃபோர்சீன் சர்க்கம்ஸ்டன்சஸ். பட் எண்ட் ஆஃப் த டே செம சப்போர்ட்டிவாக அந்த ஃபைட்டை பண்ணி கொடுத்தாரு மாஸ்டர். ரொம்ப ப்ரொடெக்டிவாக டீமோட ரோப்பு எல்லாமே பக்காவாக பண்ணிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். எனக்கு ப்ரொடியூசர் கார்த்திக், அவர் ஒரு நெவர் கிவ் அப் மேன். என்னாலும் கடைசி வரைக்கும் இந்த படத்தை கிவ் அப் பண்ணாமல் பக்காவாக முடிச்சிட்டாரு. தேங்க்யூ. ஸோ கம்மிங் 14th இந்த படம் தியேட்டருக்கு வருது. உங்களோட சப்போர்ட் அண்ட் இது கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கவிதா மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் கம்மிங். உங்களை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஆக்சுவலாக படம் பார்க்க வந்தாங்க, எங்கள் இன்விடேஷன்
இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். படம் பார்க்க வந்தாங்க, பார்த்த உடனே அண்ட் they struck a deal with us. Thank you so much ma'am. Thank you for your presence also. Thank you. இதுல ப்ரமோ சாங் ஆசம் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு கொரியோ பண்ணியிருந்தோம். அதுல வந்து துஷாந்தும் கேப்லாவும் சூப்பராக ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க. துஷாந்த் வந்து இந்த சாங்கை ப்ரமோ சாங்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஷாக் இருந்தது, என்னது ஜெயபிரகாஷோட சன்னா அப்படின்னா எல்லாருமே அந்த ஒரு வேப்பில் இருந்தாங்க. ஸோ அது க்யூட்டாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி அவர் பண்ணது நான் சொல்கிறது வேண்டியதில்லை, சாங் பேசும் நம்ம பேசுகிறதோட. இதோட ஆரம்பத்தில் நம்ம வேல் முருகன் அதாவது நானும் முருகர் பக்தர், அவர்களும் வேல் முருகன் போது எனக்கு கால் வரும்போது சார் இந்த ப்ரமோ சாங்க்கு ஒரு ப்ரமோ பண்ணார். அதுவே 36 டிஸ்ட்ரிக்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் அதை ஒரு கேபிளில் பண்ணி அவ்வளோ வெற்றி பண்ணார் அந்த ப்ரமோவே. அப்போது படத்தை எந்த அளவுக்கு எத்தனை போய் சேர்ப்பாருன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த ப்ரமோவில் இவ்வளோ எஃபெக்ட் எடுக்கிறவர் இந்த ட்ரெய்லர்லேயும் இந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களும் வாழ்ந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு வேல்முருகன், பார்க்கும்போதே தெரியுது. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இது வந்து ஒரு நம்ம ட்ரெய்லர்லேயே அந்த வெற்றி தெரியுது. நம்ம சங்கர் அந்த வில்லனாக பண்ணும்போது அந்த எமோஷன்ஸ் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ராதா ரவி சார், நான்லாம் 90s கிட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், நாங்களாம் 2K கிட்ஸ் மாதிரி தான் இருப்போம். பட் ராதா ரவி சார் ஒரு ஃப்ரேமில் வந்தார்னா அது என்ன வில்லத்தனமாக இருந்தாலும், அது காமெடியாக இருக்கட்டும், அது ஒரு இது அந்த சீரியஸாக அந்த டைலாக் டெலிவரி இருக்கு பாருங்க சார், பயங்கரமான ஃபேன் சார், சான்ஸே இல்லை சார். அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டில் யாரும் அப்படி வந்து நிறுத்தி அது ஃப்ரேமில் வந்தாலே போதும், அது நம்ம ரசிகர்கள்லாம் தெரியும். அப்புறமா நம்ம போபோ சசி மியூசிக் என்னங்க, அந்த அதாவது எல்லா சாமே ஒரு அண்டர் கிரவுண்டில் கேட்குற மாதிரி, இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரி மாதிரி ஒவ்வொரு ட்ராக் ஆசம் ஃபீல்டில் எல்லா ட்ராக்குமே சூப்பராக இருக்குப்பா, செம்மையாக இருக்குது. நான் இப்போ தான் எல்லா ட்ராக்குமே கேட்குறேன், செம்மையாக இருந்தது. பயங்கரமாக பெரிய பெரிய படத்தெல்லாம் திருப்பி வருவீங்க. நம்ம கேமராமேன் சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு ஸ்ரீராம்னு சொல்லிட்டு, அந்த ப்ரமோஷன் எவ்வளோ சீக்கிரம் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. அதுதான் அந்த குவாலிட்டி, அந்த ஒரு விஷயம், இந்த கேமரா நம்மளை எடுத்துகிட்டு போய் சேருது. ஓகே, தேங்க்யூ. இதில் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். முக்கியமாக நம்ம அன்பு சார், இந்த படத்துக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு சின்ன படம் எடுக்கிறாங்க. ஏதோ ஒரு ஆனால் கண்டென்ட் ஒரு கான்செப்ட்டுங்க. நீங்கள் தண்ணிக்கான இப்போ எங்கள் வீட்லேயே இருக்கட்டும், கீழே இந்த தண்ணிக்கான மேலே எடுத்துனாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வரும். எங்கள் வீட்லேயே சொல்லுவாங்க ஒய்ஃப், நான் போய் மேலே எடுத்துட்டு வரேன்னா, அது மாதிரி வீட்டுக்குள்ளேயே அந்த தண்ணிக்கான கனெக்ட் ஆகும்போது தண்ணிக்கான போடுறவங்க கனெக்ட், அந்த கான்செப்டுக்கே இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி. இங்கே வருகின்றிருக்கும் சினிமா பிரபலங்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வர்ணன் படம் பார்த்துட்டேன். அண்ணா ராதாரவி அண்ணா, புது நடிகர்கள் எல்லாரும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு உள்ள வீட்டில் எந்த வீட்லையுமே வாட்டர் கேன் இல்லாத ஒரு வீடியோ இருக்காது. அதை வச்சு நம்ம ஜெயவேல் நல்ல ஒரு படம் பண்ணியிருக்காரு. நான் ஜெயவேல் வந்து எப்போவுமே என்னோட ஆஃபீஸில் இருக்கிறாள். சரி, அவர் படம் பார்த்துட்டு இது எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணேன்னா, ஒரு படம் சின்ன படம் ஒரு வியாபாரம் ஆகாமல் ரிலீஸ் பண்ணுறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். அதை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த இவருடைய உழைப்பு, இவருடைய கனவு, இந்த இளைஞருடைய கனவு எல்லாம் இந்த வர்ற வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு நினைவாகும்னு நினைக்கிறேன். ரொம்ப நான் அவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள். ஆனால் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோன்னு நம்ம தயாரிப்பாளர் இருக்கும்போது ஜெயபிராஸுக்கு தெரியும். இன்றைக்கி அவர் நடிகர் ஆகிட்டார். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸுக்கு வாங்கின காசு இன்னைக்கு வரைக்கும் தர முடியாமல் கூப்பிட்டா வருவார். ஆனால் கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். எவ்வளோ பெரிய படம் ரிலீஸ் பண்ணி எவ்வளோ பெரிய படம் எடுத்தவர். இன்னைக்கு உள்ள சூழ்நிலை, இன்னைக்கு உள்ள வியாபாரம், இன்னைக்கு ஓடிடிலாம் நிறைய வியாபாரம் இருக்குன்னு சொல்லி எடுத்தவங்களுக்குலாம் இன்னைக்கு சுத்தமாக வியாபாரமே கிடையாது. ஏன்னா பெரிய படமே அவங்க சொல்கிற டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணுற கட்டத்துக்கு போயிட்டான். அதனால் இந்த நேரத்தில் வந்து கார்த்தி, ஜெயவேல் இவங்கெல்லாம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க வெற்றி பண்ணணும். வாழ்த்துக்கள். நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிறவங்களுக்கு வணக்கம். அங்கே உட்காந்துருக்கும்போது நிக்கில் ஏதோ ஜோக் அடித்தார், ஏன் அப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறேன்னா, அது உங்கள்கிட்டையும் சொல்லி அவங்க வந்து இதுலேயும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தான் சொன்னேன், நான் ஹைதராபாத் போய் 1 வருஷம் ஆச்சியா, எதுக்கே அது ரூமர் கிளப்புறீங்க அப்படின்னு. ஸோ இந்த படத்தை பற்றி பேசணுன்னா நிறையா இருக்குது. எப்படி அன்பு சார் வந்து ஜெயவேல் முருகன்ட்ட சொன்னாங்களோ, பசங்களாம் ரொம்ப சின்ன பசங்களாம் இருக்காங்க, கொஞ்ச நாள் ஆகட்டுமேன்னு சொன்னாங்களோ, அது மாதிரி என் சன்னை கேட்டு வரும்போது நான் சொன்னதும் அதுதான். 2 ஃபேக்டர் எனக்கு தெரியும். ப்ரொடக்ஷனோட சங்கடங்கள், அது ரிலீஸ் பண்ணுறதோட பிரச்சனைகள், லிட்ரலாக வாழ்ந்து அனுபவித்து பார்த்தவன். ஸோ இவங்க வரும்போது நான் சொன்னேன், ஏன் நல்லா அப்படியே நீங்கள் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா, அப்படியே பண்ணுங்களேன், இப்போ எதுக்கு ப்ரொடக்ஷன்லாம் அப்படின்னு. இல்லை சார், நாங்கள் எடுத்துருவோம் சார்னாங்க. எனக்கு ஆனால் எவ்வளோ அவஸ்தைப்பட போகிறாங்களோன்னு மைண்டுக்குள்ளே போயிட்டு இருந்தது.
பட் இவென்ச்சுவலாக அவங்க எடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம அவங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா, அவங்க எடுத்துக்கிட்டது வந்து தண்ணி பிரச்சனை, வாட்டர் கேன், அது 10 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கு, இன்னும் 50 வருஷத்துக்கும் இருக்க போகுது. ஸோ இட் இஸ் நாட் அன் அவுடேட்டட் ஸ்கிரிப்ட். ஸோ எனி டே இட் லுக் வெரி ரிலேட்டட். நான் படம் பார்த்துருக்கேன். என்னதான் நம்ம மைண்டில் வந்து ஒரு ஸ்கிரிப்டை வச்சுருந்தாலும் அது ஸ்க்ரீனில் கொண்டு வரத்துக்கு அந்த ராதாரவி சார் அங்கே நிற்கும்போது அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு சங்கர் சொன்ன மாதிரி தான் அவரோட டைலாக் டெலிவரியிலேயே ஒரு ஆத்மார்த்தமாக அந்த கேரக்டர் பேசினா எப்படி இருக்குமோ அது அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தது. அவ்வளோ ரசிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். கூட ஜீவாரவி சார், துஷ்யந்த், நிறைய யங்கர் ஆக்டர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அது வந்து அவ்வளோ பிரைட்டாக அந்த கண்டென்ட் வந்து நம்மளை ரீச் பண்ணுற மாதிரி பண்ணோன்னா, அந்த மாதிரி ஒரு ராதாரவி சார் மாதிரி ஒருத்தர் அங்கே இந்த கேரக்டர் எடுத்து பண்ணும்போது தான் நீங்கள் மைண்டில் என்னதான் எழுதினாலும் அந்த எழுத்துக்களை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தேவை. ஜெயவேல் அந்த விஷயத்தில் உண்மையிலே ஜெயிச்சா அப்படி எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க என்னன்னு தெரியாது. ஆனால் ராதாரவி சார்லாம் அவரோட கான்ட்ரிபியூஷன் முழுமையாக கொடுத்துருக்குறாங்க. அதில் இந்த படத்தில் ஸ்டாண்ட் அவுட் டெக்னீஷியன்ஸ்ன்னு எனக்கு சில பேர் சொல்லணும்னு தோணும். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க எந்த ரிசோர்ஸஸ் வச்சுக்கிட்டு அந்த படத்தை எடுத்தாங்கன்ட்டு. ஆனால் நீங்கள் அது ஃப்ரேமில் பார்க்கும்போது துளி கூட தெரியாது. அதான் சினிமா. காசை கொட்டி 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 எடுத்தாதான் ரிச்சா காமிக்க முடியுங்கிறது ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு ஜெயவேல்ட்டு அந்த அளவுக்கு பணமும் கிடையாது. ஆனால் நிறைய மூட இருந்தது, அந்த புத்திசாலித்தனம் இருந்தது, கார்த்திக் இருந்தது. இவங்க எல்லாத்தையும் ஒன்னே ஒன்று என்னன்னா அந்த தன்னம்பிக்கை. எத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் இந்த படத்தில் உள்ள சாங்கு கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்களே ஒரு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த இப்போ ஹீரோவாக நடித்த துஷ்யந்தும் கேப்ரியாலாவும் நம்ம நாள் முன்னாடி ஒரு பாட்டு பண்ணோம்ல, அந்த பாட்டை போய் பார்க்கலாமா, அடுத்தவன் கிண்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி தன்னைத்தானே கிண்டல் பண்ணிக்கிட்டு அதையும் ஒரு ஹியூமராக பண்ணி அதையும் ரசிக்க வச்சாங்க. ஸ்ரீதர் மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த ஓட்டர் சாங், அந்த ஸ்டெப்பு வச்சு அது ஒரு சாங், இதெல்லாம் கிரியேட்டிவ் வேணும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகலன்னா மந்தமாக போய் அப்படியே முடிஞ்சிருச்சுன்னு உட்காரக்கூடிய களம் அது. ஏன்னா நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். ஆனால் அவ்வளோ சங்கடப்பட்டாலும் அந்த கிரியேட்டிவிட்டியை விடாமல் எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், என்ன பண்ணலாம். ஜெயவேல் முருகன்ட்ட ஒன்று இருக்கு. நம்மெல்லாம் பேசுறதுக்கு ஒரு கண்டென்ட் ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கிட்டாக்கா, ஜெயவேல் வந்து அந்த 3 நிமிஷத்தை வந்து 1 நிமிஷத்துக்குள்ள பேசி மூச்சு விடாம பேசல தனுஷ் சாருக்கு காம்படிஷன் கொடுப்பா. அப்படி வாய்ஸ் மெசேஜ் போட்டு எனக்கு அனுப்புவார். இவ்வளவுக்கு நான் அவருக்கு எந்த உதவியும் பண்ணதில்லை. அதில் ஒரு 1000 ப்ளீஸு 1000 தேங்க்ஸ் இருக்கும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஒரு தம்ஸ் அப் போடுவேன், இல்லை ஒரு ஆக்டிங் போடுவேன். ஏன்னா அவருக்கு அந்த ஆர்வத்தெல்லாம் எங்கேயோ கொட்டிக்கிட்டே இருப்பார். அதுக்கு நானும் ஒருத்தன் எனக்கு வந்து அப்பப்போ வரும். அது 3 நிமிஷம் மெசேஜ் எல்லாம் வந்ததுன்னா நீங்கள் நிறைய வேலையெல்லாம் பார்க்கலாம் அதை ஆன் பண்ணி விட்டுட்டு. ஏன்னா அவ்வளோ இருக்கும் அதில் கண்டு கட்ட 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 கட்டன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி ஒரு எதுலையுமே விடவே இல்லை. இந்த படத்தை எப்படியாவது கொண்டு வரணுங்கிறதுல அவ்வளோ பெரிய போராட்டம். பட் என்னைக்கு பார்த்தாலுமே இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அளவுக்கு இது எப்படி இருக்குன்னா, ஒன்று வந்து இந்த டிஓபி ஸ்ரீராம், his job is, I should say it is a phenomenal job. தண்டையார்பேட்டில் போய் ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சைடில் வந்து ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கும், அடுத்த லொக்கேஷனில் ஏற்கனவே பேசினதை விட ஜாஸ்தி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளோ கொடுத்தா தான் உள்ளே விடுவேன், அவ்வளோ கொடுத்தா தான் உள்ளே விடுவேன்ட்டு. ஆனால் இந்த சைடில் பார்த்தா ஜெயவேல் முருகன் அதெல்லாம் அந்த சைடு பார்த்துக்கிட்டு இருந்தவா நம்ம ஷூட்டிங் போகலான்ட்டு. இந்த சைடில் வேஸ்ட்டே பண்ணக்கூடாது, டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவ்வளோ தெளிவாக போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்தது மியூசிக், போபோ ஷாஷி, இட்ஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் மியூசிக். எப்போ கேட்டாலும் எனக்கு பிடிக்கும் அது. அந்த சவுண்டிங் சார் சொன்ன மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த சவுண்டிங். அந்த பெருசாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி தெரியாது, ரசிக்க மட்டும் தெரியும். சச் லவ்லி வண்டர்ஃபுல் சாங்ஸ் அண்ட் நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர். உங்களுக்கு படத்தை அந்த கிரிப்பாகவே கொண்டு போயிட்டு இருக்கோம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இந்த மாதிரி நான் நிறையா ப்ரெஸ் ரிலீஸ் வந்து எம்சி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தருணத்துக்கு தான் நம்ம வாழ்க்கையில் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு ஒரு தருணம் இருக்கும். எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் த மூமெண்ட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறையா இந்த படம் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து நிறையா எம்சி பண்ணியிருக்கேன், நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறையா சீரியல்ஸ் பண்ணிட்டேன். பட் ஒரு தடவை ப்ரெஸ் ரிலீஸ் எம்சி பண்ணும் போதும் என்னைக்கு என் படம் வரும், என்னைக்கு என் படம் வரும், என்னைக்கு என்னோட படத்தோட ப்ரெஸ் ரிலீஸ் வரும், இந்த மாதிரி நான் பல ஆண்டுகளாக கனவு கண்டதுல தவம் பண்ணியிருக்கேன். எங்க கோயில் போனாலும் எங்க போனாலும் அந்த ப்ரேயர்ஸ் அதுல வந்து இந்த படம் இருந்துட்டே இருந்திருக்கு.
இட் இஸ் நாட் ஜஸ்ட் இட்ஸ் அ மேஜிக். நிஜமா திஸ் மூவி இஸ் அ மேஜிக். எனக்கு எல்லாரும் சொன்னாங்க நீங்க இதை நல்லா நடிக்கிறீங்க, நீங்க இதை நல்லா பண்ணிருக்கீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த படம் தான். எனக்கு தெரிஞ்சு என்னோட பயணம் இதுக்கப்புறம் தான் தொடர போகுதுன்னு நான் நினைக்கிறேன். Because I was really waiting for this movie for years together, and I have to thank Jayvel sir because எனக்கு வந்து நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் லைஃப்ல இருந்திருக்கு. ஸோ அதுல நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இந்த படம் மூலியமா எனக்கு வந்து நினைவாக்கியிருக்காரு. அவர் ரொம்ப நன்றி. பிகாஸ் எனக்கு கேபி சார் ரொம்ப பிடிக்கும். கேபி சாரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு இல்லை, பட் அவரோட சிஷ்யனோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் யுவன் சார், நான் பயங்கர யுவன் சார் ஃபேன். ஸோ அவர் வந்து என்னோட சாங் பாடியிருக்காருன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் போபோ சார் வந்து ஆக்சுவலி வந்து 90s கிட்ஸோட பெரிய ஹிட் ஒரு ஆல்பம் ஹிட் கொடுத்தவர் அவர். ஸோ அவர் இந்த மூவில மியூசிக் பண்றாரு, அந்த டியூன்ஸ்க்கு நான் டான்ஸ் ஆடுன்றது எல்லாமே வந்து பெரிய பெரிய மேனிஃபெஸ்டேஷன். அண்ட் ராதா ரவி சார் கேட்கவே வேணாம். எனக்கு அவர் சீன் அப்போ எனக்கு வந்து அவ்வளோ பயம். இவருக்கு மட்டும்தான் தெரியும். நான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு பயமா இருக்கு. எனக்கு நல்ல வேளை அந்த சீன்ல டயலாக் இல்லைன்னா நான் மயக்கமே போட்டு விழுந்திருப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து அவரை பார்க்குறப்போ ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம், பிகாஸ் இயர்ஸ் பேக் அதை நான் பண்ணேன். அண்ட் நிஜமாவே அவ்வளோ பயமா இருந்தது சார். பட் யூ மேட் இட் சோ சிம்பிள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் மெயினா என்னை வந்து என்ன ரசிக்க வச்ச ஸ்ரீராம் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகா எனக்கு வச்சிருந்தாரு. ஒரு ஃப்ரேமும் நான் whenever I'm low, I just இந்த மூவில இருந்து ஏதாவது ஒரு கிளிப்பிங் இருந்தா எடுத்து பார்ப்பேன். See how beautiful I am. I have more things to do in life அப்படின்னு அந்த ஃப்ரேம்ஸ் வந்து என்ன நிறைய தடவை வந்து ஊக்குவிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ரவி அங்கிள் அப்படிதான் நான் சொல்றேன். ஸோ அவரோட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்துலையும் ஒர்க் பண்ணும் போது இட் வாஸ் சோ குட். அண்ட் இதெல்லாம் தாண்டி அண்ட் சார் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஷூட் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு பக்கம் வந்து கலவரம் நடந்துட்டே இருக்கும் அப்படின்னாரு. பட் அதை தாண்டி அந்த மக்கள் இப்போ ஏதாவது ஷூட்டிங் போனா அவங்க வந்து அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. அப்போ பெருசா எனக்கு ஃபேம் கிடையாது, நான் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. பட் அவங்க வீட்டில் கூப்பிட்டு தோசை சாப்பிட்றியாமா, அது ஏதோ ஒரு சீன் வந்து ஸ்ரீராம் சார் வந்து திடீர்னு இதுக்கு ஒரு ரெட் கலர் சாரி கிடைச்சா நல்லா இருக்கும். ஏன்னா அப்போ என்ன பண்றது அப்படி யோசிக்கும் போது ஒரு அம்மா இந்தாங்க நான் தரேன் அப்படின்ட்டு எடுத்து சாரி கொடுத்தாங்க. ஸோ அந்த மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நான் மறக்கவே மாட்டேன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட், அந்த ஏரியா மக்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஜெய்வேல் சார் ஃபார் திஸ். அண்ட் தேங்க்யூ அன்பு சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் சக்ஸஸ். அண்ட் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். கரெக்டாக என்ன பேச தெரியல. இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து இன்னி வரைக்கும் எல்லா ஸ்டேஜஸுக்குமே ஜெய்வேலும் சரி சங்கரும் சரி என்னை வந்து பார்ப்பாங்க, அண்ணனும் வந்து பார்ப்பாங்க. அண்ணா வந்து இந்த ஃபங்க்ஷன் அன்றைக்கி வரலன்னா எங்கள் பின்னி இருக்காங்க, எங்கள் அம்மாவோட சிஸ்டர் உஷா அங்கே இருக்காங்க, கடை வச்சுருப்பாங்க வீட்டில். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. பின்னி நான் வந்துட்டேன், எங்கள் அண்ணன் ஊரில் இல்லை, ஸோ அதனால் வர முடியல, ஸோ சாரி. இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக. நான் சங்கர் இருக்கான், என் தம்பி ஜேபி சார், சன் துஷ்யந்த், எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். அங்கே ஸ்ரீதர் மாஸ்டர், பாப்பி மாஸ்டர், சொல்லிக்கிட்டே போகலாம், ரவி சார். ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். எனக்கு இந்த பெரிய படம் சின்ன படம் இந்த கான்செப்ட் எனக்கு தெரியாது. ஓடுற படம் ஓடாத படம் தான் இருக்குது. ஏன்னா நல்ல கதை அப்படின்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. சேனல் சார் பண்ணியிருக்காரு. ரவியந்தில் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்தில் வில்லன். ஸோ அவ்வளோ சீனியர் ஆக்டர், புது பையன், என்ன பண்ணிட்டு போகிறா அப்படின்னு யோசிக்காமல் கதை நல்லா தான் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ராஜா சப்போர்ட்டிங் மை தம்பி. கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் பாருங்கள், நல்லா இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். சங்கர் ஆல் தி பெஸ்டா. தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் முக்கியம் ஜேபியில் வந்திருக்காரு, கிருஷ்ணா வந்திருக்கான். அவங்களாம் அந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் கனெக்டட். அவங்க வந்ததும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இன்னொன்று டான்ஸ் மாஸ்டர் வரும்போது அவர்கிட்ட வரும்போதே உள்ளே வரும்போதே சொல்லிட்டேன், இந்த மாதிரி பேண்ட் சட்டை போல வீட்டில் திட்டுறாங்க. உண்மையில் அந்தளவுக்கு இருக்கு. அவர் போட்டால் தான் அழகாக இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதன். இன்னொன்று எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, மாஸ்டர்கிட்ட எல்லா அவர் படம் எடுத்தாருன்னா, அவர் படம் நடிக்கிறாருன்னா ஏதாவது ஒரு சாங்கில் வருவார், ஒரு சின்ன பிட்டாவது வருவார்.
அது எதுக்கு வராருன்னு எனக்கு தெரியாது. டே நீ ஒழுங்காக ஆட மாட்டேடா, எப்பயாவது நீ ஆடுறத பார்த்துக்கடான்னு அதுக்கு வராரா என்னன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப பிரமாதமாக செய்யக்கூடிய மனிதன். இப்போ கிருஷ்ணன் பேசும்போது சொன்னான் ராதாகிருஷ்ணன், இப்போ நீங்கெல்லாம் வந்து உண்மையில் இந்த காலத்தில் இவ்வளோ வேகமாக இருக்கணுன்றதை கற்றுக்கிட்டதே இவனுக்கிட்ட இருந்தான். ஏன்னா நாங்கள் எங்கே பழைய வந்தாலும் அப்படி வந்துக்கிட்டு போயிட்டுலாம் முடியாது. இப்போ தேவான சகோதரர்கள் இருக்காங்கன்னா நாங்களாம் ஒரு செட்டு தான் இல்லை, நாங்களாம் ஒரு பெரிய செட்டு. அப்போ சொல்லிட்டு இருந்தேன் ஜெயபிரகாஷ்கிட்ட, நாங்கள் ரொம்ப நல்லவங்க இல்லை, பட் இப்போ நல்லவங்களா ஆகிட்டோம். ஏன்னா முடியாமைன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதை ஒன்றுமே சொல்ல முடியாது, செய்ய முடியாது. நான் எல்லாருக்கும் அட்வைஸ் தான் பண்ணுவேன். எனக்கு இவன் வந்து படம் புக் பண்ணும்போது இவனுக்காகலாம் நான் நடிக்கல, இவங்க அப்பாவுக்காக நடித்தேன். யாரோட எதுக்காக இவருல ஒத்துக்கிட்டாருன்னு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இவங்க அப்பாவுக்காக ஒத்துக்கிட்டேன். அவர் பேர் என்னன்னா கருணாநிதின்னு பேர். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் தான். பரவாயில்ல, நான் வரேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, இவன் எடுத்தான் அன்பண்ணன் தான் பேக் பண்றாரு சார்னு சொல்லிட்டு இவன் அவரை பார்க்கறதுக்கு 4 வருஷம் ஆச்சு. நான் டெய்லி போவேன், அவர் வீட்டு தாண்டி தான் போவேன் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ பார்க்கும்போது கருணாநிதி நான் பார்ப்பேன். கருணாநிதி பார்த்தாலே அன்பு இருக்காருன்னு அர்த்தம். நல்ல எதையுமே அதிகமாக யூஸ் பண்ணிக்க மாட்டார் உங்க அப்பா. அது மாதிரி இப்போ எனக்கு ப்ரொடியூசர்னு அறிமுகப்படுத்தினாங்க. நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அன்பு சார் தான் எடுக்கிறாருன்னு பார்த்தா இவன் ஒரு ப்ரொடியூசர் இருக்கான். அதில் இப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி படமாக, ஏன்னா ஹீரோவை பண்ணுறவன் வந்து ஜேபி பையன் ஜெயபிரகாஷ்னா எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவன் பையன் தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப உண்மையான ஒரு புலங்காகிதம். இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த படம் நல்லா ஓடணும்னு சொன்னாங்க. இப்போ கூட சகோதரர் நான் வில்லன் செஞ்சுட்டேன் இதுல அப்படின்னு சொல்லி என்னை பத்தி ஏதோ சொன்னார். அப்ப பேசும்போது நோ சான்ஸ் ராதாரவின் இப்படி சொல்லாது யாருன்னு சொல்லியிருக்கேன். பல மில்டன் கிட்ட இப்படிதான் சொன்னேன். மேடையில் உட்காந்துட்டு என்னை பெருமையா சொல்றேன்னு சொல்லிட்டு இவரோட நடிப்பு நோ சான்ஸ் சொன்னான். அதுல சான்ஸே இல்லாம போயிடுச்சு. ஏடா நோ சான்ஸ்ன்னு சொல்ற, சான்ஸ் இதுக்குன்னு சொல்லுடா. ஏன்னா இப்போ உருட்டுறது ரொம்ப நமக்குலாம், எனக்கு வெறும் கேமரா முன்னாடி தான் நடிக்க தெரியும், பின்னாடிலாம் நடிக்கவே தெரியாது. எனக்கு கேமரா முன்னாடி நல்லா நடிப்பேன். இந்த நிக்கில கேட்டு பாருங்க, அவன் சொல்லுவான், அவன் வந்து உலகமாக நடிக்காம நிக்கில். அவன் பார்த்தோன்னு சார் அண்ணா பாடுறான், நம்ம பார்த்தோன்னு அவன் எல்லாருக்குமே அதான் சொல்லிக்கிட்டே வரான் உள்ள. அவங்க குடும்பம் நம்ம ரொம்ப நெருக்கமான குடும்பம். இவங்களை பத்தி இப்ப பேரை விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க, பத்தியா என் பேரை விட்டாரு பாருங்க, கொஞ்சம் மனிதர்கள் தானே நம்ம அப்படி நினைப்பாங்க. இதை நான் யார்கிட்ட கத்துக்கிட்டேன்னா தலைவர் கலைஞர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன் இந்த விஷயத்த. அவர் பேர் விட்டுருவார் சில டைம்ல, எல்லாரையும் பத்தி சொல்லுவார். இப்ப என் பேரை சொல்லிட்டு வச்சுக்கோங்க, எனக்கு கோவம் வருமா வராதா அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். உடனே சொல்லுவார், தம்பி ராதாரவி கூறியது போல். என்னடா நான் சொன்னேன் இவர்கிட்ட, நம்ம இருக்கிறோன்றது பேரை சொல்லுவார், அதில் குத்துவார். அதெல்லாம் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் தான். அதாவது நல்ல விஷயங்கள் மட்டும் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். இன்னொன்று என்னன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச குரூப் என்னன்னா, தேவானனை இப்பதான் பார்த்தேன். அப்ப சொன்னாரு, அப்ப இதுல பார்க்கும்போது சொன்னாரு, ஒரு ஷோ முடிச்சுட்டு வந்தேன், நீ எங்கப்பா முடிச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தேவானனை. அவர் போடுறதும் மியூசிக் தான். இன்னொரு சகோதரர் நல்லா போடுறாங்க, பட் நின்று வாங்கறதுக்குள்ள போதும்னு ஆயிடுது. பி வாசு என் படத்துக்கு சொன்னார், இது நம்ம பூமி தான், நான் எடுக்கிறேன், அப்ப நீ இருந்து இந்த பாட்டை வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் போய் இந்த பாட்டு, எனக்கு பாட்டுக்கு சம்பந்தமே இல்லை, ப்ரொடியூசர் தான், பட் சம்பந்தம் இல்லை.
அப்போ ஒரு பாட்டை போட்டு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு போய் எடுத்து போய் போட்டேன். அப்போ அவர் மியூசிக் டைரக்டரே சொன்னார், இது ரொம்ப கொஞ்சம் ஒரு பழைய டியூன்லேருந்து எடுத்துட்டா நான் அவசரப்படுறியா, அதுக்காக செஞ்சேன். பழதாக இருக்கலாண்ணே, ரொம்ப ஊசி போய் கிடக்குது, என்ன இழுத்த நூல் வருதுன்னு சொல்லிட்டேன். ஏன் ரொம்ப பிரமாதமாக சொல்கிறேன் என் ராதா ரவி, கேளுங்க ஏன்னு சொல்லிட்டு எல்லாருக்கையும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, உண்மைக்கு பயம் வரவே கூடாது. உண்மைக்கு மட்டும் பயம் வரவே கூடாது. எங்க இருந்தாலும் துணிச்சலா சொல்லணும். இப்ப கூட நான் கேட்டேன், அவன் பேர் என்ன கன்னடத்தால், சரண்ராஜ், அவங்க ஏன் வரலன்னு கேட்டேன். அவங்க கூட்டம்லாம் என்னன்னு தெரியல. அவன் நல்லவன் தானே, வருவானே, ஏன் வர மாட்டான்? ஏன்னா வரணும், எல்லாருமே ப்ரொமோஷனுக்கு. ஒருவேளை இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்தா பெரிய ஹெல்ப்பா இருக்கும், படம் ஓடுறதுக்கு பெரிய உதவியா இருக்கும். ஏன்னா இது ஆடட் அட்ராக்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களா, இதெல்லாம் வந்து ஒரு ஆடட் அட்ராக்ஷன் ஃபார் அ ஃபில்ம். ஏன்னா வேற ஒண்ணுமே செய்ய சொல்லி என்ன வந்து டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லலை, வந்து நின்று பேசிட்டு போங்கன்னு நம்மளால எது முடியுமோ அது தெரிஞ்சுதான் சொல்றாங்க. எதுக்காக சொல்றேன்னா, இப்ப நீங்க யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்கீங்க, பத்திரிகையாளர்கள் சில பேர் இருக்காங்க, எல்லாருமே நல்லதா போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில டைம்ல அப்படி ஒரு பொடி வைப்பாங்க. உங்களுக்குலாம் ஏன் சொல்றேன்னா, இந்த படம் ஓடுறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. நான் அப்ப நினைச்சுக்கிட்டேன், அவங்கள போய் கேட்டா அவங்க என்ன செய்ய முடியும்? நம்ம நல்ல படமா எடுக்கணும். பட் இந்த படம் நல்லா இருக்கும்னு ஏன் சொல்றேன், நானும் படம்லாம் பார்க்கல. ஏன் நல்லா இருக்குன்னு சொன்னா, தண்ணி பஞ்சம் நம்ம ஊர்ல ஹெவியா இருக்கு, பயங்கரமா இருக்கு. அதை வச்சு கதை பண்ணியிருக்காங்கன்னும் போது டெஃபினட்டா இந்த வெற்றி வந்து தண்ணியில் எழுதிய வார்த்தை மாதிரி இருக்கக்கூடாது, கல்வெட்டாக இருக்க வேண்டும். இந்த படம் நம்ம ஊருக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு கல்வெட்டாக நிச்சயமாக இருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. உனக்கு சொல்றேன், டைரக்டர் சொல்றேன், என்னென்ன படம் வந்து 5 நாள் தானே ஓடிச்சு, 10 நாள் தானே ஓடிச்சு, அப்புறம் தியேட்டர் எடுக்கிறேன்னு சொல்லி, அதெல்லாம் அப்படிதான்டா. இப்பெல்லாம் வந்து வெற்றிகரமான 2வது நாள் போடுறாங்க. உனது 5 நாள் ஓடி இருக்கு, அதை சொல்லு. ஏன் சொல்றேன்னா, இப்ப நான் கூட கடைசி தோட்டான ஒரு படம் நடிச்சேன். அந்த ரிலீஸ்லயே பெஸ்ட் பிக்சருங்க இதுன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு 3 நாள் படம் சேர்ந்தாப்புல ரிலீஸ் ஆச்சு. அப்பாடா, பெஸ்ட் பிக்சர் எப்படி ஒரு 25 நாள் ஓடும். பார்த்தா 8 தேட்டர்ல இருந்து எடுத்துட்டாங்க, தியேட்டர் கிடைக்கல. அதெல்லாம் சொல்லன்னு பார்த்தேன், அன்பு போயிட்டாப்ல, அன்புகிட்ட சொல்லன்னு பார்த்தேன், ஓ நீ வேற ஏதாவது செலவு பண்ணதோட இங்க ஒரு 3 தேட்டர் கட்டி விடியான்னு. ஏன்னா வெல்லிங்டன் போயிடுச்சு, ஜெய்டி போயிடுச்சு, லிபர்ட்டி போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, ஆனந்த் போயிடுச்சு. எது நல்ல தேட்டர் நாங்களாம் போய் படம் பார்ப்போம். அந்த படம்லாம் அந்த தேட்டர்லாம் காணணும்னு ஆச்சரியமா இருக்கு. நல்லவேளை சத்தியம் தேட்டர்ல இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் புதுசா கட்டுறாங்க. அதனால அன்புகிட்ட சொல்லலான்னு பார்த்தேன், இப்போ ஒரு தேட்டர் 2 தேட்டர் கட்டி விடுப்பா சிட்டிக்குள்ள. ஏன்னா 7-8 தேட்டர் போயிடுச்சு. ஏன்னா எங்க பொழப்ப நடிப்பு தானே, அதனால சொல்றேன். எங்க படம் வரணும், ரிலீஸ் ஆகணும், அந்த சுயநலத்தில் தான் சொல்றேன். எனக்கு வெறும் தான் சொன்னேன், நடிக்க தெரியும், கேமரா முன்னாடி மட்டும்தான் நடிக்க தெரியும், பின்னால நான் நடிக்கிறது கிடையாது. நம்ம சொல்றதெல்லாம் உண்மையான வார்த்தை தான். இந்த இது கூட செலிபிரிட்டி தியாகராஜன் ஹால் கூட டைரக்டர் வந்து சொன்னான், இங்கேதான் பண்றோம், சுத்தி கித்தி இங்கேயே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா ஏன்டா அங்க பண்றீங்க கேட்டேன். ஏன்னா இப்ப நாளைக்கு திருப்பி ஒன்று இருக்கா, செட்டு வெளியிட்டு விழாக்கு வரணும், அதுல வேற நான் நடிச்சு தொலைஞ்சிருக்கேன். எனக்கு உண்மையிலேயே இளைஞர்களுக்கு இடம் கொடுப்போம், நம்ம சொல்லவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா தள்ளி விட்டுருவாங்க போல இருக்கு நம்மள. அவ்வளவு பேர் இவன் வந்தவன் பேர் வில்லன் செய்யறேன்னு சொல்லிட்டான். இப்ப நமக்கு ஒரு சின்ன கிரேடு கொடுத்துருக்காங்க, அது அவனுக்கு தெரியல. முதல்ல எல்லாம் நானே தான் நேரா போய் பொண்ணை தூக்கிக்கிட்டோ குடும்பத்தை கெடுத்துக்கிட்டோ ஏதோ இருப்பேன். இப்ப அது கிடையாது, ஆர்டர் பண்றதுதான். போய் அவங்களெல்லாம் போய் கெடு, போய் இந்த குடும்பத்தை கெடு, வெறும் ஆர்டர் பண்றதோட விட்டாங்க. ஏன்னா இவரு வச்சு கூப்பிட்டு போய் ஓடணும் வரணும் எல்லாம் வேணாண்டா, சொல்ல சொல்லுன்னு சொல்றான். அதுக்குன்னு வச்சிருக்கான் ஆளுங்களை இப்ப கெடுக்கிறதுக்குன்னு. ஆனா நான் உண்மையை சொல்றேன், கெடுக்கிறதுக்குன்னு நீ நினைக்காது. தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி அறிவாளிங்க யாருமே கிடையாது.
நானும் விஜயகாந்தும் அலைவோசைன்னு ஒரு படம், அதில் மேட்டுப்பாளையத்தில் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த கல்லர் ஸ்டேஷன் அண்டை போய் எடுத்த காட்டுக்குள்ளே போய் கூட்டம் வரக்கூடாது ஃபைட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அங்கே ஒரு 6 பொம்பளைங்க வந்துருச்சு படம் பார்க்க, ஷூட்டிங் பார்க்க. வந்து விஜயகாந்த் பக்கத்தில் உட்காந்துட்டு, தம்பி நீங்கள் ராதா ரவியில் நம்பாதீங்க தம்பி, பக்கத்தில் போய் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். ஏமா நான் தான்மா ராதா ரவி, அது தெரியும் தம்பி நீ தானே, தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுதுன்னா அப்போ நான் நினச்சேன் நம்ம கேரக்டர் சக்ஸஸ் ஆகும். அப்பாடா பயப்படுறாங்களே அந்த அளவுக்கு. அது ஏன்னா PS வீரப்பண்ணனை பற்றி சொல்லியிருக்காங்க, நம்பியார் சாமியை பற்றி சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பாவெல்லாம் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. பட் நம்மளை பற்றி இப்படி நேரம் சொல்லும் போது எனக்கு பெரிய சந்தோஷம். ரியல் லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் வச்சு எந்த ஒரு தேவையில்லாத டிராமாவும் இல்லாம ஜெயவே முருகன் சார் வந்து ரொம்ப அழகா அந்த ஃபிலிம் எடுத்திருக்காரு. அண்ட் இந்த மாதிரி யதார்த்தமான கதையுள்ள படத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார். அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கு 2 பாட்டு வேறு கொடுத்துருக்கீங்க. அதுல வந்து பாப்பி மாஸ்டரும் ஸ்ரீதர் மாஸ்டர் எனக்கு கொரியோகிராஃப் பண்ணதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் என்னோட கேரக்டர் பேர் வந்து சிட்டு. அண்ட் ஸ்ரீராம் சார் வந்து ரொம்ப அழகா ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து பார்த்து எங்களை அழகா எடுத்தாரு, அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ஸோ தண்ணி எவ்வளவு முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனா தெரிஞ்சுக்காத மாதிரியே நம்ம நடந்துக்கிறோம். பட் வர்ணன் மூலியமா நமக்கு தண்ணியோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா தெரிய வரும். அண்ட் எந்த ஒரு டிராகும் இல்லாம ரொம்ப என்டர்டெய்னிங்கா வந்து சார் சொல்லியிருப்பாரு. ஸோ அண்ட் ஆமா, இந்த மாதிரி ஒரு டீமோட ஒர்க் பண்ணதுல எனக்கு ஒன்னே ஒன்று தான் கத்துக்கிட்டேன், நெவர் டு கிவ் அப். பிகாஸ் இவ்வளவு வருஷம் ஆயும் ஐ டோன்ட் திங்க் எனிஒன் எவர் கேவ் அப். அண்ட் அதனால தான் இங்க வந்து இருக்கோம். அண்ட் அந்த ஒரு விஷயம் நான் ரொம்ப 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 தெளிவா கத்துக்கிட்டேன். அண்ட் ஸோ நீங்க எல்லாரும் வந்து கண்டிப்பா தியேட்டர்ல போய் வர்ணனை பார்க்கணும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல இருக்க நாங்க எல்லாரும் சரி, பேக் ஸ்டேஜ்ல இருக்கவங்க எல்லாரும் சரி, அண்ட் எங்களை மாதிரி நியூ டேலண்ட்ஸும் வந்து எங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், சாருக்கும் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ நீங்க எல்லாரும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். March 14th வேர்ல்ட் வாட்டர் டே. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ். ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் த ஃபிலிம். தேங்க்யூ. ஈசன், கருடன், நிறங்கள் 3 இப்போ வர்ணன் வருது. ஃபர்ஸ்ட் டைம் நான் லீடாக ஒரு படம் பண்ணியிருக்கேன். நாங்கள் லாஸ்ட் டே ஷூட் தான் எனக்கு எப்பவுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. இட் வாஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் டே. 3 days or 4 days of work that we had. எனக்கு ஒரு ஃபியர் இருக்கு. எனக்கு ஆக்சுவலாக இந்த படம் பண்ணும்போதே 2 ஃபியர் நான் தாண்டி வந்திருக்கேன். ஒன்று டான்ஸ் ஆடணும்னு சொல்லி ஸ்ரீதர் மாஸ்டர் அதை உடச்சிட்டாரு எனக்கு எப்படியோ. அதர் ஒன் இஸ் ஹைட்டு பார்த்து எனக்கு ரொம்ப பயம். கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து நம்ம ஒரு 100 feet டேங்க் மேலே மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்க போகிறோம்னு சொன்னோடனே எனக்கு கையெல்லாம் நடுங்கிருச்சு. சரி எப்படி பண்ண போகிறோம், அந்த ஸ்டேர் கேஸே ஒரு மாதிரியா இருக்கும், சுற்றி போவோம் அந்த டேங்க் மேலே, கீழே பார்க்காம மேலே போயிட்டு இருப்பேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தினேஷ் மாஸ்டருக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா இஃப் ஹீ டிடன்ட் கிவ் மீ தட் கான்ஃபிடன்ஸ் தட் வி குட் ஷூட் திஸ் சீன், கண்டிப்பாக நான் பண்ணியிருக்க முடியாது. தினேஷ் மாஸ்டர் அண்ட் ஆல் ஹிஸ் அசிஸ்டன்ட்ஸ், thank you so much for keeping us safe and shooting that scene completely with no injuries ever. Thank you master once again. This movie is 4 years of hard work நாங்க போட்டிருக்கோம் அந்த படத்துல. கண்டிப்பா நீங்க ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க. I hope you guys enjoyed it as much as I enjoyed making this film with Jayvel sir. Please do support the film, and I'm glad that I had to work with such amazing artists like Radha Ravi sir, Sarun Raj sir, Gabriella, Haripriya, Ed bro. And we had one very good help. நம்ம அந்த படம் ஷூட் பண்ணும்போது ராய்புரத்தில் ஒரு பையன் தான் அஸ்வின்னு சொல்லி, ஸோ அவனுக்கும் ஒரு பெரிய நன்றி. அவன் ரொம்ப ஹெல்ப் பண்ணான் அந்த ஏரியாவில் வந்து. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ப்ளீஸ் சப்போர்ட் த மூவி. March 14th தியேட்டர்ஸில் வருது. சப்போர்ட் ஆர்டிஸ்ட் லைக் அஸ். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ். ஆக்சுவலி அப்பாலாம் இருந்தால் எனக்கு பேச்சே வராது ஃபர்ஸ்ட்டு. சரி, வருணன் இந்த படத்தில் வந்து எனக்கு முதல் தேங்க் பண்ணணும்னா யாக்கை ஃபிலிம்ஸ் கார்த்திக் ப்ரோ. எங்கள் எல்லார் மேலேயும் ஒரு நம்பிக்கை வச்சு ஃபஸ்ட்டு இந்த வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி ப்ரோ. அடுத்து ஜெயவேல் ப்ரோ. ஜெயவேல் வந்து இந்த கதை பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் என்ன ஒரு 2-3 கதை சொல்லியிருக்காரு. எனக்கு என்னன்னா இவர்கிட்ட என்ன நம்பி இவரோட முதல் படத்தில் என்ன மியூசிக் டேரக்டராக போகணும்னு நினச்சாரு. ஸோ அந்த நம்பிக்கை நான் காப்பாற்றிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ படம் நல்லா வந்திருக்கு. சாங்ஸ் 5 சாங்ஸ் இருக்கு, எல்லாமே ஒரு வெரைட்டியாக தான் வந்திருக்கு. அதில் ஒரு 2 சாங் நான் குறிப்பாக சொல்லணும்னா யுவன் சார் பாடியிருக்காரு ஒரு சாங்கு. அவருக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்புறம் ஜிவி சாரும் சைந்தவி மேம் ஒரு சாங் பாடியிருக்காங்க.
அதுவும் ரொம்ப நல்ல மெலடி சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும்னா கேமராமேன் ஸ்ரீராம் சார் ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஸோ இதில் ஒரு 5 நிமிஷம் ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று இருக்குது. அதில் வந்து எனக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் பண்ணேன் அந்த ஒரு சீக்வன்ஸே. ஸோ டைரக்டர் வந்து ரொம்ப டிம்மெல்லாம் எனக்கு வேண்டாம், கொஞ்சம் இது சீனோட கொஞ்சம் கரெக்டாக சிங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நானும் ஒரு 3 days ஒர்க் பண்ணேன் அந்த சீக்வன்ஸ். ரொம்ப நல்லா வந்திருக்கு. படம் வந்து March 14th. ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சாங்ஸ்லாம் வந்து யூடியூப்ல அவைலபிளாக தான் இருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அதான் இது ஒரு சந்தோஷமான தருணத்தில் நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேணான்னு உங்ககிட்ட ஷேர் பண்ண வேணான்னு இருந்தேன். இருந்தாலும் அங்கே சொல்லிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அதை மக்களுக்கு சொல்லணும்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ நீங்கள் ஆசம் ஃபீல் பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டில் ஒரு பையன் காட்டுவாசி மாதிரி போட்டு அவன் தான் அந்த பாட்டை வந்து கேப்ரலா கிட்ட அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவான். நடுவில் சின்ன சின்ன விட்டு வருவான். அவன் வந்து இறந்து போயிட்டான் முந்தா நேற்று. அது எங்களால் ஏற்றுக்கவே முடியல. 28ஆம் தேதி ரேஷ் டிரைவிங், ஹெல்மெட் போடல, பின்னாடி உட்காந்த பையன், ஓட்டுனவன் நல்லா இருக்கான், பின்னாடி உட்காந்த பையன் நம்ம ஆலந்தூர் அந்த நம்ம மீனம்பாக்கம் அந்த ரோட்டில். எங்களால் அவனுக்கு வந்து அப்பா இல்லை, அம்மாவும் தங்கச்சியும் மாத்திரம்தான் இருக்காங்க. என்னால் இந்த 7-8 நாள், அதாவது ஒவ்வொரு நாளும் அந்த ஜிஹெச்சில் போய், அதாவது தலை உள்ள அடி கிடையாது, ஹார்ட்டில் ப்ராப்ளம் இல்லை, கால் எலும்பு மாத்திரம் உடஞ்சிருக்குன்ற பையன் எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நானும் என் டாக்டரும் போய், ஆனால் ஷீ இஸ் ஆல்சோ டாக்டர், அதனால் அவங்கள ஜிஹெச்சில் நாங்கள் விடவே இல்லை. கேட்டு அம்மா அவங்களுக்கு பதில் சொல்லி 6 நாள் ஆகும். 7ஆம் நாள் ஆகாஷ் அரெஸ்டட். அந்த பையன் என்னோட பெஸ்ட் அசிஸ்டன்ட். ஏஆர்எஸ் டீமில் வந்து அவ்வளோ டான்ஸ்லாம் பண்ணியிருக்கான். இப்போ கூட நாங்கள் மால்தீவ்ஸ்லாம் ஷோஸ் பண்ணி நிறைய இருந்தோம். நான் எதை சொல்ல வரேன்னா, ப்ளீஸ் இப்போ கூட மீடியா, இப்போ வர்ணன் படம் பார்க்க வர மக்கள் எல்லாருக்கும் ப்ளீஸ் ஹெல்மெட் போடுங்க. ரேஷ் டிரைவிங் வேணாம். வண்டின்றது வந்து சௌரியமாக போகிறதுக்கு அது மாத்திரம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது போதும். எனக்கு வந்து ஃபுல்லாக கைகாலெலாம் உதறுது. ஏன்னா இப்போ அந்த ஃபஸ்ட்டு கண்ணீர் வந்து அவன் பாட்டை போட்டவொன்னே அந்த பையன் தான் ஓப்பன் பண்ணணும். எனக்கு என்னால் அது ஏற்றுக்கவே முடியல. இன்னும் படமும் ரிலீஸ் ஆகலை. இது மாதிரி 2-3 ப்ரமோஷன்ஸ் பண்ணியிருக்கான் அந்த பையன். இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை, வரப்போகுது. அவங்க அம்மாவுக்கு என்ன பதில் சொல்கிறது? இது மாதிரி ஒரு காராக இருக்கட்டும், ஒரு பைக்காக இருக்கட்டும், அந்த பசங்க ஒரு காலேஜ் கல்ச்சர்ஸ், அவங்க நட்சத்திரான்னு ஒரு காலேஜ் கல்ச்சர்ஸ்லேருந்து முடிச்சுட்டு வர 8:40 நடந்திருக்கு. அந்த 1 hour கோல்டன் ஹவரை மிஸ் பண்ணிட்டோம். டாக்டர்ஸ் ப்ளீஸ், ஜிஹெச் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க சொல்கிறாங்க டாக்டர்ஸ்லாம், ஞாயிற்றுக்கிழமை 30ஆம் தேதி 1ஆம் தேதி எங்களுக்கு கேஸ் ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கூடவே இருந்து ஓடி போய் பார்த்தோம். மேலே போனால் அந்த ஸ்கேன் ஒன்று தான் இருக்குது, அது ரிப்போர்ட் வரத்துக்கு 6 மணி ஆகும். இது மாதிரி நான் வந்து இதை வந்து கவனத்துக்கு ஏன் எடுத்துகிட்டு வரேன்னா, எவ்வளோ இன்னைக்கு தலைவர்கள் எல்லாம் கட்சியில் வரவங்களும் சரி, இருக்கிறவங்களும் சரி, ஒரு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் யாராவது அவங்க அசிஸ்டண்ட்டாவது இருந்து அங்கே இருந்து பாருங்க. ஒரு பிஜி தான் அட்டன் பண்ணுறாங்க. நல்ல டாக்டர்ஸ் அப்படி பார்த்துக்கிட்டாங்க, அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. லாஸ்ட்டாக கண்டே பிடிக்க முடியாமல் செப்டிக் ஷாக் அப்படின்னு சொல்லி, நிமோனியா அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அரெஸ்டட்னு சொல்லிட்டாங்க. வந்தவொடனே உள்ள என்ட்ரி பண்ணவொடனே ஒரு டாக்டர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணி அந்த பேஷண்ட்டை பார்த்தாங்கனாலே போதும். ஆனால் அவங்கவுங்க ரவுண்ட்ஸில் அவங்கவுங்க வந்து போயிட்டு போகிறாங்க. நாங்கள் எங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச எங்களுக்கே வந்து இந்த நிலைமைனா, ப்ளீஸ் எல்லாருமே அந்த கவர்மெண்ட்டில் பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்னைக்கு மக்கள், இன்னைக்கு மீடியா, நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறீங்கல்ல, இந்த இது முடித்தோன்னே அடுத்ததுக்கு போவீங்க. ப்ளீஸ் எல்லா ஹெல்மெட் எல்லாம் சேஃப்டியாக போங்க. இது மாத்திரம் இது மக்களுக்கு, அதை தான் நான் சந்தோஷமான நேரத்தில் இதை ஷேர் பண்ண வேணான்னு லாஸ்ட்டாக முடியும் போது நிக்கில் சார்கிட்ட சொன்னேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னோட இழப்பு இல்லை, அவங்க அம்மா, அந்த குழந்தைங்க எங்க ஒவ்வொரு நாளும் காலையில் இவன் மூச்சு விடுவானா அந்த பிபி இறங்கும் ஏறும். இது பசங்க யங்ஸ்டர்ஸ், இன்னைக்கு ஃபேமிலிஸ் ஹெல்மெட் போடாமல் எவ்வளோ பேர் நம்ம ரோட்ல பார்க்குறோம். ப்ளீஸ் கையெடுத்து கும்புறேன். இனிமேல்ட்டு எனக்கு எங்கெங்கெல்லாம் இந்த மைக் கிடைக்குதோ இதை நான் அவேர்னஸாகவும் சரி நான் எல்லாருக்குமே மக்களுக்கு சொல்லுவேன். ஆகாஷ் மாரி வேற யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது.
நன்றி. நான் தான் ஜெயவேல் முருகன், அந்த படத்தோட டைரக்டர். வருணன், காட் ஆஃப் வாட்டர். நான் கொஞ்ச நேரம் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். கார்த்திக் ஸ்ரீதரன், யாக்கே ஃபிலிம்ஸ், என்னோட ப்ரொடியூசருக்கு. அப்புறம் மணிவாசகம், என்னோட ஃப்ரெண்டு, ஸ்கூல்மேட். அவன் அந்த படத்துக்குள்ள என்னன்னே தெரியாது, அவனுக்கு சினிமானே என்ன தெரியாது. சொன்னோடமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது மாதிரி ஸ்ரீராமண்ணா, அவங்களும் அதே மாதிரி தான். அவங்க எங்கேயோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நோக்கியால. ஆனால் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாங்க, கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவங்க உள்ளே வந்துட்டாங்க. அப்புறம் விஸ்வா கார்த்திக் சார், அவங்களும் அதே மாதிரி தான். அப்புறம் விஜயன் அங்கிள், அவங்க சங்கரோட அவங்க அப்பா. ஸோ இவங்களாம் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இவங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிமில் பண்ணுறதுக்கு பின்னாடி நிறைய பேருடைய சப்போர்ட் நமக்கு இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்திருக்காது. அப்புறம் அன்பு சார், நான் ஒரு காட் ஆஃப் சினிமா தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. நான் கேபி சார் ஸ்கூல்ல தான் வந்தேன். அன்பு சார் வந்து யூனிவர்சிட்டி. அவங்க சப்போர்ட் இல்லாமல் அது இவ்வளோ தூரம் வந்திருக்காது. கண்டென்ட் மூவி இது. தண்ணீரை பற்றின ஒரு படம். இது நார்த் மெட்ராஸில் நடக்கிற ஒரு கதைக்களம். ராதாரவி சார் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு படம். ஆண்டவர் வாட்டர் சப்ளைன்னு சொல்லிட்டு அவர் மதுரையிலேருந்து இங்கே தண்ணி கேன் போட வந்தவங்க. ஸோ ஜான் வாட்டர் சப்ளைன்னு சொல்லிட்டு சென்னையிலேயே பூர்வீகமாக தண்ணி கேன் போடுறவங்க. ஸோ இவங்களுக்கு 2 பேருக்கும் நடக்கிற கதை தான் இது. சத்யராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அது காட் ஆஃப் வாட்டர் வருண பகவான் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கதையை ஃபுல்லாக நாங்கள் சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3.5 நிமிஷம் சத்யராஜ் சாருடைய வாய்ஸ் வரும். ஸோ சத்யராஜ் சார் வந்து பண்ணோன்னே அதுக்கப்புறம் அந்த விஷுவல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சத்யராஜ் சாருக்கு. அப்புறம் யுவன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். கிருஷ்ணா சார் மூலமாக தான் யுவன் சார் அவங்க இது பண்ணோம். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஜிவி சார், சைந்தவி மேடம், அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க சாங்ஸு. இது ஐம்பூதம், நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த ஐம்பூதங்களை பற்றின ஒரு 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 கதை தான் இது. இதில் வந்து நம்ம என்னைக்கு தண்ணியை காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சோமோ அன்னையிலேருந்தே அந்த இயற்கையோட சாபம் நம்மளை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் அந்த டேக்லைன், ஒன்லைன். தண்ணியை பற்றி இதில் சொல்லியிருக்கோம். வாட்டர், தண்ணி கேன் சென்னைக்குள்ளே நமக்குள்ள 95, 93லேருந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணி கேனோட பிஸ்னஸ் தான் எல்லாமே இன்னைக்கு. நல்ல சுத்தமான தண்ணி எங்கேயுமே கிடைக்கல ஆக்சுவலாக, அதுதான் உண்மை. படத்தில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேவ் பற்றி நிறையா சொல்லியிருக்கோம். தண்ணியால் வர பிரச்சனைகளை சொல்லியிருக்கோம். எளிய மனிதர்கள் தண்ணி கேன் போடுவாங்களே. ஸோ எல்லாருமே வேலை பார்க்குறோம், எல்லாருமே கஷ்டப்படுறோம். ஸோ நான் என்னோட ஃப்ரெண்டு என்னோட லைஃப்பில் பார்த்த அது உண்மை சம்பவம் தான். ஸோ அதை வச்சு இந்த கதை நான் எழுதியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், தியேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.